ஓம் நமச்சிவாய நமக. புண்டை மூடு சும்மா இழுச்சுவாயா திருநீலகண்டா பரமேஸ்வரா வாயில ஒன்று விட்டுருவை ஐயனி சும்மா கொக்கம் படித்த பரமேஸ்வரா ஓம் நமச்சிவாய. அப்படியே கிடக்குது கர்ம அந்த பேரளவே பாவா லோப்பல பெட்டு பாவா சிவபெருமானே இவன் என்னடி எப்ப பாரு இழுச்ச வாயாங்கிறான் என்ன தென்னையில கலக்கறங்கிறான் என்ன சீமனக்கட நாராயணங்கிறான் ஐயோ பாரு அவளுக்கு தான் நல்ல நிலைக்கு எடுத்துதான் பாரு சட்ட பாவா தங்க தங்க ஓய்யா ஏடி சனவாளாட கத்துற ஓடு ஓடு சக்காளியா தங்க இவன் நம்மள பார்த்து மயங்க மாட்டேங்கிறான். அதனால இதற்கு எல்லாம் ஒரே 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 வலித்தாங்குது என்கிட்ட. என்ன அது எங்க வச்சிருக்க எவுத்துக்கு வச்சிருக்க எப்படி வச்சிருக்கிற கீழே மண்டி போட்டு உட்காந்து பாரு இங்க பாரு யாராலையும் இவன் தவத்தை கலைக்க முடியாது. இந்த திரோதமையாகப்பட்ட என்னால மட்டும்தான் தவத்தை கலைக்க முடியும். என்னால கலைக்க முடியாதா? என்ன நல்லா இல்லையா? ஐயா எந்திரியே ஐயா தூங்காத ஐயோ எந்திரியே ஐயோ ஐயா தூங்காத எந்திரியே ஐயோ 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 எந்திரியே ஐயோ ஐயா என்னடி பண்றது இங்க பாரு நாமளும் தேவ அமிர்தத்தில் பிறந்தவர்கள். ஆமா ஒரு ஆளை மயக்கக்கூடியவள் கில்லாடி மைவித்தக்காரி மசியக்காரி எல்லாத்திலையும் மயக்கக்கூடியவள் இந்த திரோதமையாகப்பட்ட நான் தான். ஆமா தேவ அமிர்தத்திலே நாமளும் பெண் பிறந்தாங்கள். தேவாமிர்தத்துல நம்ம கூட ஒண்ணு பிறந்தது. என்னது அதெல்லாம் போட்டு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னது மேல நான் ஐடியா கொடுத்தனா நல்லதா தான் இருக்கும். என்னடா நீங்க என்னதான் பண்ணா அவருக்கு எந்திரிக்க மாட்டேங்குது. சரி வாயில வச்சு ரெண்டு சப்பு சப்பு பேரா ஏன்னா வாயில வச்சு சப்பறது சொல்றேன். இல்லமா முத்த முத்த லிஃப்ட் லிஃப்ட் முத்தம் நான் சொல்றேன். அடியே நம்மளுடன் சேர்ந்து பிறந்தது இதோ பாரிஜாத மலர். ஆமா இந்த பாரிஜாத மலர் எப்பேற்பட்ட மலர்? 1000 பூவிற்கு அந்த பாரிஜாத மலராக்கப்பட்டது ஒரு பூ ஈடாகும். ஆமா எப்படி என்றால் 1000 பூவில இருக்கக்கூடிய வாசனையாகப்பட்டது அந்த பாரிஜாத மலர் ஒரே மலரில் இருக்கிறது. உண்மைதான். அந்த மலரை யார் எடுத்து தேவராதி தேவர்களும் ஒப்படைத்தார். தயா கொடுத்தாங்க. திலோதமையாக விளங்கப்பட்டு என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இதோ இந்த பாரிஜாத மலரை எடுத்து அவருடைய மூக்கில வைத்தனா அவர் நுகர்ந்து பார்த்துவிட்டு அவரது தவமாகப்பட்டது களையும். ஏண்டி நான் சொல்ற மாதிரி வச்சு பாரு. எப்படி ஃபர்ஸ்ட் பூக்குல வையே அப்படி எடுத்து மூக்குல வையே. ஆடி மானகட்டவள அப்பள வைக்கலாமா? தவறு. ஓம் நமச்சிவாய. சும்மா ஓடு ஓடு. இதோ இந்த பாரிஜாத மலராகப்பட்டத நான் பிரம்மனுடைய மூக்கில வைத்து நான் தவத்தை கலைக்கிறேன். போன் நான் தவத்தில் இருக்கும் தருவாயில் என் தவத்தை யாரை கெடுவது போல் தெரிவிக்கின்றேன். பெண்ணே நாங்கள் யார்? உன் பெயர் என்ன? சிவபெருமான கோரி தவங்கள் இருக்கும் பொழுது என் தவத்தை கெடுத்தாயி. உங்கள் பெயர் என்ன? என் பேரா? என் பேரு தான் திலோத்தமை.
ஏய், நில். இரு, எங்கே செல்கிறாய்? வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போறேன். நில். என் தவத்தை கெடுத்திருக்கிறாய். உன் பெயர் என்ன? இதோ இந்திரலோகத்துல இந்திரமணனுக்கு நடினம் புரியக்கூடிய நடின மாதர்கள் என்னுடைய பெயரோ திரோதமை. தேவ இந்திரனுடைய கட்டளை பிரகாரம் உன்னுடைய தவத்தை கலைக்க சொன்னால் உன்னுடைய தவத்தை கலைத்தேன். என் வந்த வேலை முடிந்து விட்டது, நான் போய் வருகிறேன். நில். எப்பொழுது என் தவத்தை கெடுத்தாயோ அந்த தேவ இந்திரனுக்கு நடின புரியக்கூடிய மாதர்கள் என் தவத்தை கெடுப்பதற்கு உனக்கு என்ன குறை குற்றம் செய்தேன்? ஏன் கெடுக்க வேண்டும்? மன்னனுடைய உத்தரவு. என்னுடைய தவத்தை கெடுத்தாய் அல்லவா? உன்னை நான் ஒரு பொழுது விட மாட்டேன். என்ன பண்ணுவ? இந்த இடத்திலே உன்னை நான் கருப்பளிக்க போகின்றேன். ஐயோ, என் கருப்பு அளிக்கிறியா? ஐயோ, உன்னை இன்ப சுகத்தில் இருக்காத நான் விட மாட்டேன். சுந்தரி மதனவையாரி என்ன மயக்கின எழுது சுந்தரி திருமலா யாரோ நான் அறிவேன். சிவபாதம் மட்டும் பழைக்கும், சிவபாதம் படாது முழிக்கும் முழிக்கும். இவன் குந்தல் இருக்குது மலமா, இவன் கும்பத்து ரெண்டு மாமலமா. உன்னை யாரா நான் அறிவேன். மொட்டையும் பையன் இப்படி வந்து பண்றத பாக்கிறதுக்கே வந்துக்கிறப்படியா? எங்க அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒரு செடிக்கு செடி குஞ்சா கட்டி
என்ன அழகு. அது ஒண்ணு சரி வராது. அதோட மகாராஜா நீங்க பண்ணுங்க. என் ஆசைக்கு வந்த அழகு கிளி கண்ணி கண்ணி சுலோர்த்தமதி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என் தவத்தை கெடுத்தாயே. பிடிக்காதுன்னு தான் இப்படி கட்டி பிடிப்பா. எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. உன்னை கெடுக்காத விடுவேனா? அதுக்கு பிடிச்சி தேவடி அப்ப என்ன அருண் கட்டி 66 மாப்பிள்ளை வச்சுக்கிறான். சுலோர்த்தமதி, பெண்ணே, என் தவத்தை எதற்கு கெடுக்க வந்தாய்? மன்னன் உத்தரவு, அதனால கெடுத்தேன். தந்த வேலை முடிந்தது. நான் போறேன். உன்னை விடுவேனா? இப்பொழுது கருப்பளித்தேன் அல்லவா? கருப்பு எங்களுக்கு மீண்டும் இன்னொரு முறை கலைக்கு போகின்றேன். வருகிறேன். என்ன ஒரே நிமிஷத்துல குழந்தையா? இந்த துறப்ப எப்பேற்பட்ட சனம் மருந்து கொடுத்துருப்போம். ஐயா உனக்கு ஒரு நல்ல வாசனை தரேன். இங்க வா. மகாராஜா எங்க வாங்க, தண்ணி குடிச்சுட்டு வாங்க. ஆமா இந்த கண்டரோடு புலிலாளி மகாராஜா சுலோர்த்தமை, உங்களுக்கு ஒரு வாசனை சொல்லலாம்னு என் தேவினா நீ தாண்டி. ஏங்க உங்களுக்கு ஒரு வாசனை சொல்றேன். நீங்க யாரு? பிரம்மதேவண்ணன் மகாராஜா. நீங்க எனக்கு, நான் யாரு? மந்திரி. உங்களுக்கு மந்திரி. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேங்க. என்ன? ஏங்க அது கையில பிடிங்க. எதுக்கு? நீங்க வந்து தண்ணியை தொட்டு நீங்க தொடச்சுக்குங்க. இப்ப நாங்க என்ன துறைச்சிங்க? இரு நான் சொல்றேன். உனக்கு புரியாது, மக்களுக்கு புரியும். இப்ப நாங்க எங்க போனோங்க? உள்ள ஓக்குற. ஏமா மகாராஜா நீ தண்ணியை தொட்டு நீங்க தொடச்சுக்குங்க. அம்மா நீ தண்ணி ஊத்தி கழுவி கறங்குறாங்க. நான் வேணா கொள்ளுவேன். இது நீ தண்ணி ஊத்தி நீ அடியில அடிச்சு விட்டுக்க. தேவி, தண்ணி குடிக்கிற மாதிரி குண்டா. சுலோர்த்தமை, தங்க பிள்ளை வயிறு குஞ்சி எப்ப அவனு குஞ்சி தோல் குஞ்சி. ஏய், என்னங்க இந்த குழந்தை ஒண்ணு பொழைக்கிறது இல்ல. தேவி, இந்த குழந்தை எப்படி இருக்கின்றது நன்றாக இருக்குதா பாரு. சுவாமி ஏமா இந்த குழந்தை மூஞ்சி காட்டு பார்க்கலாம். இந்த மவர இந்த குழந்தை தேவடிட்டு போய் மூஞ்சி பார்த்தா மவச்சாடை எடுத்து இருக்குது. யாரை தேவடி பையனே மானங்க சொன்னேன். எந்த விதத்துலயோ இந்த பையன் மவச்சாடை வந்து என்ன மாதிரி இருக்குது. ஏய், அப்ப தோல்விக்கு பிறகுல டேய் தேவி, சுலோர்த்தமை, மன்னா உன்னை நான் என்ன செய்தேன்? இதோ நாமளோ தேவர் குலம். கண்ணே, ஆமா வெள்ளிங்கரியில் நான் தவங்கள் இருக்கும் பொழுது தேவேந்திரன் வார்த்தை கேட்டு ஆமா என் தவத்தை கெடுக்க வந்தாய். ஆமா ஏன்னா திலோர்த்தமதி தான் சிறந்தவள் தவத்தை கெடுப்பதற்கு என்று ஆமா உன்னை வெள்ளிங்கரை விட்டு ஆ, எங்க அழைத்து சென்றேன்? எங்க சரியான சுடுகாட்டுக்கு மயானத்துக்கு அழைத்து தான் உன்னை கற்பாடுன்னு. ஆமா இதோ நாமல் சேர்ந்ததோ ரத்த மயான காண்டம். உண்மைதான். அந்த ரத்த மயான காண்டத்திலே ஆ, யம கண்டத்துல ஆ, கேட்ட நட்சத்திரத்துல நாம ரெண்டு பேரும் சேர்ந்ததனால ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்திருக்கிறது சுவாமி. தேவி, நாமல் இருவரோ தேவர் குலம். ஆமா. நீங்களும் தேவரு நானும் தேவரு. உண்மைதான். நாமல் இருவரும் சேர்ந்ததுனால ஆ,
நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது தேவி. ஆனா நம்ம 2 பேரும் என்னதான் தேவர் குலமா இருந்தாலும் குழந்தை மட்டும் அப்படி பேய் மாதிரி பிறந்திருக்கு தேவி. சுடுகாட்டில் பிறந்ததுனால அரக்கர் இனத்தில் பிறந்திருக்கிறது. ஆமா, அதாவது சரியான சுடுகாடு ரத்தமயான காண்டத்துல யம கண்டத்துல கேட்ட நட்சத்திரத்துல சேர்ந்ததுனால இப்படியாப்பட்ட குழந்தை பிறந்திருக்குது. அதற்குத்தான் இன்றைய காலத்திலயும் ஒரு புது பெண்ணு புது மாப்பிள்ளை தம்பதியர்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து அந்த குல விருத்தியாகிறதுக்கு சேரணுமா. அதுதான் ஒரு கல்யாணம் செஞ்சா ஆமா, நல்ல நேரம் பார்த்து ஆமா, ஒரு விநாயகருக்கு பொங்கல் வைத்து நல்லது சாங்கி சரிந்ததுதான் ஒரு வீட்டுல அரண்மனையில இருவர்களை விடுவார்களாம். ஆமா, அதுதான் அன்னைக்கு நடந்த விஷயத்தான் இன்னைக்கு எடுத்து ஓதினோம். நம்ம செய்யறோம். அதனால நம்ம கெட்ட நேரத்துல சேர்ந்த யமகண்டத்துல சேர்ந்ததுனால கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை பாருங்க அப்படியே பேய் மாதிரி தேவி. சுவாமி, இந்த குழந்தை பிறந்திருக்குது. இருந்தாலும் குழந்தை பெத்து கொடுத்துட்டேன். இந்த குழந்தை நீங்களே தேவி. நான் தேவர் குலம். அப்ப நான் முட்டிய அரக்கர் குலம். குழந்தை அரக்கர் இனம். இந்த அரக்கர் குழந்தையை நான் எடுத்து சென்றால் என்னை தேவர்கள் மதிக்க மாட்டார்கள். மன்னா, நீ எடுத்து செல். நானா? மன்னா, நான் எடுத்து சென்றாலும் என்னை அந்த இடத்துல தேவர்கள் என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். இதோ இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றாச்சு. இந்த குழந்தைய தன்னந்தனிமையில நான் விட்டுட்டு போக முடியாது. இதோ நம்ம இந்த குழந்தைக்கு ஒரு நாடு நகரத்தை உருவாக்கி அந்த குழந்தையை நம்ம யாருக்கு தெரியாம மாதம் ஒரு முறை வருடத்துக்கு 2 முறை வந்து சென்று பார்த்து விட்டு தேவர்களுக்கு நம்மளுக்கு தான் பிறந்திருக்குதுன்னு யாருக்கு தெரியாம பத்திரமா நாமளே வளர்ச்சி வாலிபமாக்கலாங்க. ஆகட்டும். இதோ இந்த பிரம்மணன் வல்லாமையில் இந்த பிரம்மனுடைய வல்லமையினால் பிறந்ததனால் இந்த குழந்தைக்கு வல்லாள கண்டன் என்று பெயர். வல்லாள கண்டனும் பெயர் சூட்டி விட்டோம். ஆமா, இந்த தினமா இந்த பையனுக்கு ஒரு நாடு வேணும் இல்லவா? இந்த குழந்தையை நம்ம தன்னந்தனிமையை விட முடியாது. இதோ இந்த ரத்த மயான காண்டத்திலேயே வல்லாளபுரம் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டையே இந்த வல்லாளகண்டனுக்கு பட்டம் சுட்டி நம்ம இந்த வல்லாளபுரத்துல இந்த வல்லாளகண்டனை வளர்த்து வாலிபமாக்கலாங்க. ஆகட்டும் தேவி. அதனால இந்த வல்லாளபுரத்துல அவ வல்லாளகண்டனாகப்பட்டவன் வளர்ந்து வாலிபமாகி இப்ப அவனுக்கு தக்கு 16 பருவம் ஆன உடனே வல்லாளகண்டனுக்கோ நாம திருமணம் செய்து வச்சாச்சு. திருமணம் செஞ்சு வச்சு அவர் மனைவி யாரு? நிசோசினி. வல்லாளகண்டனோட மனைவி நிசோசினி. ஆமா, இப்ப வல்லாளபுரத்தை வல்லாளகண்டனாகப்பட்ட சூரனாகப்பட்டவன் ஆண்டு வருகிறான். ஆகட்டும் தேவி. ஆமா, இருந்தாலும் நம்ம தேவர்களுக்கு தான் பிறந்தது நீ யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம மாதம் ஒரு முறை வந்து பார்த்துட்டு போலாம். இப்ப பையனாகப்பட்டவன் வளர்ந்து பெரியாளாகி கல்யாணமாகி நம்ம நல்லபடியா வளர்த்து வருகிறோம். ஆகட்டும் தேவி. இருந்தாலும் நம்ம வல்லாளகண்டன் எப்படி இருக்கிறான் என்ன இருக்கிறான்னு தெரியல தேவி. எப்பொழுது ஆமா அந்த தேவர்கள் தான கர்வம் கொண்டு இந்த திலோர்தமதியை என் தவத்தை கெடுக்க நினைத்தார்களோ இந்த வல்லாளகண்டனை வைத்து தேவர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்க வேண்டும். அப்படியா? நான் மகனை வைத்து தேவர்கள் எல்லாம் அவனுக்கு பழக்கமாக வேண்டும். ஆக்க செய்கிறேன். ஆகட்டும். அப்படி ஆகட்டும். புறப்பட்டு பார்க்கலாம். நம்ம போய் வல்லாளகண்டனை பார்க்கலாமா? இன்றைய தினம் கண்ணி இந்த குழந்தையோட பிறந்தது 4 பேர். மகனோட 5 பேர். வல்லாளகண்டன், பூவாளகண்டன், இரளகண்டன், மோககண்டன், பிரம்மகண்டன் இப்படி சொல்லக்கூடிய 5 பாலர்கள் அரக்கர்களே பிறந்திருக்கிறது. என்கிட்ட ஒரே ஒரு காண்டம் தான் காட்டினீங்க. தேவி, அந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்து அப்படி இருக்கின்றது. 3 வருது பாக்கி. ஏனென்றால் இவனை வைத்துதான் அடாங்கனம் செய்ய வேண்டும் தேவர்களை. அப்படியா? இவன் தான் மின்கோவக்காரன். எங்க கோவத்திலே சிறந்தவன் மூத்த பிறந்தவன் இந்த வல்லாளகண்டன் தான். அதனால இந்த வல்லாளகண்டனை நம்ம போய் பார்த்துட்டு விடாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
எனக்கு தெரியும். நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் ஆட்டியம்பட்டி ஓமபதி டாக்டர். ஓமபதி டாக்டர். இப்போ நான் செக் பண்ணி பார்க்கறேன். இதுதான் டெட்டால் சோப். இல்ல டெட்டாஸ்கோப். இது எங்க வைக்கணும்? வாயிலையா? இல்ல காதுல வைக்கணும். ஓகே. மண்டையில ஊத்துறல செத்து போயிட்டா. இது நெஞ்சில பார்க்கலாம். நெஞ்சிலே ஊத்துறல செத்து போயிட்டா. நான் நெஞ்சில வந்து ஆர்ட் தொடிக்கல. எப்படியோ ஒரு சம்பளம் மீதி ஆச்சு இன்னைக்கு. நீ இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான். இங்கதான் வீடு ஊச்சிருக்க மாட்டேங்குது. இது செத்து போயிருவான். ஒரு பாட்டு பாடுனா இவன் செத்து போயிருவான். எரியில எரம மேய்க்கிற எரமட்ட தலையா ரெண்டு கிட்ட மடையா வயாளுக்கு ஒக்காளுக்கு ரெண்டு இவனுக்கு முழிச்சம்பளமா அவ்வா இவனுக்கெல்லாம் எங்கடா ஆதார் கார்டு பதிவு பண்றாங்க? இந்த மேச்சேரி பத்திரகாளி கோயிலுக்கு முன்னாடி இந்த கனாபூதம் நிக்குமா அந்த மாதிரி ஆகுது. வாய் திறக்காத, வாயில விட்டுருவேன். நீங்க பழம் அப்படி அடிக்கிறான். நல்லா இருப்பானா? என்ன அழுவாதா? சாமி முனியப்பா, மகாராஜா என்ன முனியப்பா, என்னடா யார் என்ன சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களோ சாமி மகாராஜரே அவங்க எல்லாம் நீயே பாத்துக்க. சாட்டி எடுத்து அடிக்கிறீங்க எல்லாம் நல்லாவே இருக்கட்டும். அப்படி சொல்லி தேவட்டு பசங்களா ரஜினிக்கு கமலுக்கும் சண்டை, ரஜினிக்கு கமலுக்கும் சண்டை, அந்த சண்டைக்கு காரணம் கொண்டு மழை பேஞ்சி ஊரெல்லாம் தண்ணி, மழை பேஞ்சி ஊரெல்லாம் தண்ணி, நம்ம மேட்டூர் மாதிரி சுவையில ஊருபட முன்னி. டைமிங் வந்துருச்சு. நீ வராம பரவாயில்ல, டைமிங் வந்துருச்சு. நீ வெளிய வந்தது டைமிங் வந்துருச்சு. அது அவ புண்டில கூட ஐயா பாகாலிய முறகாலி கீழ அடிக்காதடா சொல்லிட்டு முட்டை அடி கூடாதா? அடி கூடாதா? மாமாடி அடிச்சு வேண்டாம். உட்காந்தீங்களா விட்டு நான் பார்த்து காட்டி வாங்கி ஆகணும். எங்க போற? எனக்கு கூத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சரி நான் இப்பயே வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போற நீ மயிராட்சி, நீ போய் எங்கேயோ போ, நாசமா போல மேட்டு விழுந்து சாவிடா தேவடியா பையனா. ஏன் போட்டு இது என்ன மயிர் கெடுத்துட்டு வந்த? இது என்ன ஊம்பட்டியா? என்னோட போட்டி இப்ப அடுத்த வேசம் எப்படா போடுவேன்? நீ தூக்கிட்டு வந்து சரி அடுத்த வருஷம் போட்டுக்கலாம். வேற கோமாளி போட்டு ஆடுங்க. தேவடியால பிறந்த பையன் தாய் கிளவி கூப்பிட்டு ஆடுங்க. அங்க என்னன்னு கேட்டு வரணும். இங்க வரக்கூடாது, எடுத்து தும்போ. மகாராஜா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா. ஆனா என்னுடைய புத்தி மந்திரியாகப்பட்டவன் என்னை கண்டு உதைகளத்தோடு என்னை கண்டு ஓடிவிட்டான். மன்னன் அழைத்த என் மந்திரிமார்களை அழைத்து வா. அப்படியே ஆகட்டும் மகாராஜா, அழைத்து வரேன். என்ன மயிறு கிட்ட கூப்பிடுறேன்னு கேளு போ. போட்டு அழுத்து. மகாராஜா உங்க மந்திரி என்ன மயிர் கூப்பிடுற? ஓய்
வக்கால ஒலி இன்னும் அடிக்கிறாங்க வக்கால ஒலி மகாராஜா மந்திரிமார்களுடைய கைகளை பிடித்து தர என்று இழுத்து வா. அப்படியே ஆகட்டும். மகாராஜா கை பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்றாரு. அந்த வசனத்தை நீயே தான் சொல்லுவ பொறுமையாரு. இது என்னது? இது கை தான். இப்ப கையை பிடிச்சுக்கிட்டான். அப்படியே இழுத்துட்டு போய் சாவு போ. என்ன சொன்னீங்க? கெட்டியா பிடிச்சோம் பாருங்க கெட்டியா மூளை கட்டவனே மந்திரி கையை பிடிச்சு இழுத்து வாடா. உங்க யாரா கருத்த நாட்டுக்கு அப்படியா மகாராஜா? காலை பிடிச்சு இழுத்துருவா. அப்படியா? சரி காலை பிடிச்சி இழுத்து சார். காலை பிடிச்சு இழுத்துட சொன்னா இரு முன்னாடி போ. இது என்னது? காலு தான். பிடிச்சு இழுத்துட்டு போ. ஏண்டா அது போய் அந்த அம்மா காலு போய் இழுத்துட்டு போனா சண்டிக்கு வராது. எனக்கு வந்து சப்போர்ட். இது என்னது? காலு தான். பிடிச்சிட்டியா? புடிச்சுக்கிட்டேன். அப்படியே இழுத்திட்டு எரப்பட்டிக்கு போய் சேருப்போம். சம்பளம் வாங்குறாளமா? இடிஞ்சு 1600 ரூபாய் கேக்குறா. சும்மா நான் அவன் அடி வாங்க கூடாதான். அவளுக்கு பாச்ச நீ என்ன சொன்னீங்க? காலை பிடிச்சிட்டு வாங்க சொன்னீங்க பாருங்க கெட்டியாங்க பாருங்க. மகாராஜா மன்னன் அழித்தார் என்று அடிக்க மாட்டாப்படி கூப்பிட்டா அப்படின்னு கூட்டு வா. சரி